இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து தன்னோட வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பேனிக் செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் பேனிக் செல்லிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வார் போடுறாங்களோ ஸோ அப்போ தான் ஒரு பேனிக் செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பைக்கு சான்ஸ் இருக்காது, ஸ்ட்ராங்கான ஒரு செல்லுக்கு சான்ஸ் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேட் சோனுக்குள்ள தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ டெக்னிக்கலி அனலைஸ் பண்ணுறப்ப நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டேவை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னா, எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 600லேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடச்சுன்னா 684 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இந்த ஜோனுக்கு கீழே வந்துச்சுன்னா, அதாவது இந்த ஜோனுக்கு கீழே வந்தால் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் ஒரு 200 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஜோனுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஜோன் ஃபுல்லாக நம்மளுக்கு கன்சாலிடேட் ஏரியா மட்டும்தான். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆச்சுன்னா நம்மளோட ட்ரேட் எதுவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். இந்த ஜோனுக்கு மேலே சப்போர்ட் எடுத்த அப் ட்ரெண்ட், இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆன சைட் வேஸ், இதை பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து தேர்ஸ்டே வந்து நான் வந்து நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா மறக்காமல் மைட்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.